ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக எல் கிராண்டோ அமெரிக்கானாவை சாம்பியன் ஆக போகிறாங்களாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டபிள்யூ ஒரு பிக்கஸ்ட் ஸ்டாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஏல கொண்டு வர போகிறாங்க. அப்கமிங் ட்ரிபிள் ஏ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரிபிள் மெனியா ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க. ட்ரிபிள் ஏவோடைய ஒரு பிக்கஸ்ட் இயர்லி பேப்பரியூனா அது வந்து ட்ரிபிள் ஏ தான். ஸோ டபிள்யூக்கு எப்படி ரெசல் மெனியாவோ அதே மாதிரி தான் ட்ரிபிள் ஏக்கு வந்து ட்ரிபிள் மெனியான்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் கரண்டாக ட்ரிபிள் மெனியா வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ ட்ரிபிள் மெனியாவோட ஃபுல் ப்ரிவியூ பார்த்தலாம். ஆக்சுவலி நம்ம ட்ரிபிள் மெனியா ஏடபிள்யூ இந்த மாதிரி டிஎன்ஏ மாதிரிலாம் ப்ரிவியூ பார்த்துருக்க மாட்டோம். ஈவன் என்எக்ஸ்டிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் போட மாட்டேன். பட் இருந்தாலும் போகிறேன்னா இப்போ வரைக்கும் கண்ட டபிள்யூ ஸ்டார்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஷாக்கிங் அப்டேட்ஸ் நிறையாவும் வந்திருக்கு. என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே பார்த்துலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஏன்னா ஷார்ட்டாக தான் இருக்கும் வீடியோ, ஒரு 3 நிமிஷம் அவ்வளோதான் இருக்கும். ஸோ ஒரு ஷார்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுலாம். சரி ரைட் இப்போ கரெக்டாக நம்ம வீடியோக்குள்ள மூவ் ஆகும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் நடந்திருக்கும். எத்தனை பேர் ஸ்மாக் டவுனை பார்த்தீங்கன்றதை சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனை பார்க்கலன்னா அதை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டீகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் ட்ரிபிள் மெனியாக்காக 5 மேட்சஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 5ல் வந்து 4 சாம்பியன்ஷிப் மேட்ச், ஒரே ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தல ட்ரிபிள் மெனியாவுடைய ரெயின் சாம்பியன்ஷிப்னு ஒன்று இருக்குது. ஸோ அது விமன்ஸ் டிவிஷன் சாம்பியன்ஷிப். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாமர் இருக்கிறவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டைட்டில் நம்மளுடைய ஃபேபி அப்பாச்சி வர்சஸ் நம்மளுடைய நட்டாலியா கூட ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ட்ரிபிள் ஏவோட லாட்டின் அமெரிக்கா சாம்பியன்ஷிப்பும் டிஃபெண்ட் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சாம்பியனாக இருக்க எல் மசியஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டைட்டில் நம்முடைய எல் ஹைஜோடி வார்னர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஏவோட வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக நடக்க போகுது. லாஸ் கிராஸாக இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து அவங்களுடைய டைட்டில் நம்முடைய சைக்கோக்ளோன் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பேகனோ கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ ஜட்மெண்ட் டே சேர்ந்து நம்மளுடைய ஃபின் பலர் ஜேடி மெக்டான் ரெக்கார்ட் ரோட்ரிகஸ் வர்சஸ் நம்மளுடைய மிஸ்டர் இகுயானா அண்ட் ஆல்சோ கூடவே வந்து நம்மளுடைய லோலா வின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாங்க. இவங்களுக்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்ட் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் டேட் அண்ட் டைம் கேட்பீங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு 6:30 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து யூடியூப்லேயே வந்து பார்க்கலாம். ஸோ டபிள்யூ சேனல்லையும் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம ட்ரிபிள் ஏ இருக்காங்கல்ல, ஸோ அவங்க செப்பரேட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வச்சுருக்காங்க. லூச்சா லிபர்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ சின்ன கம்பெனினால யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இதில் வந்து ஷாக்கிங்காக ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ நாளைக்கு 6:30 ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சாரி, டைமிங்கை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், ரைட் விட்டுருங்க. 6:30 காலையில் 6:30 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துருங்க. ஸோ நல்லா ஃபட்டாஃபட் பண்ணலாம். ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோஷன் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ லூச்சா லிபர்னு வரும்போது இவங்க வந்து நல்லாவே பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக அந்த மெக்சிகன் ரெஸ்லர்ஸ் எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் நல்லாவே இருக்கும் தான் சொல்லணும். இப்போ நம்ம நியூஸஸ் எல்லாம் பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஒரு பிக்கஸ்ட் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்க போகிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராபப்ளி நம்மளுடைய ஓமாஸ்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ ரெசல் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அப்டேட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இப்படி கண்டா ஒமாசா வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ ட்ரிபிள் ஏல கொண்டு வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத நியூஸஸ்லாம் பார்த்துருந்தோம். எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது சொல்லுங்க. நான் பல நாளாக வந்து அப்டேட் வீடியோவில் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ ஆஃப்லைனாக இருக்கிற ஒமாசா வந்து ட்ரிபிள் ஏ கொண்டு வரப்போறாங்கன்ற மாதிரி பேசியிருந்தேன். ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்க? ஸோ ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஸோ யோசிச்சு பாருங்க. நான் அப்டேட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அண்ட் ஆல்சோ இப்போ கண்டா இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்ற நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவர் வந்தால் நல்லா தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ ரெண்டாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எல் கிராண்டோ அமெரிக்கானாவை சாம்பியன் ஆக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டட் நமக்கு பாடி ஸ்லாம்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அப்டேட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, டபிள்யூ மட்டும் இல்லாமல் போத் அந்த ட்ரிபிள் ஏ கம்பெனி இருக்குல்ல, ஸோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா எல் கிராண்டோ அமெரிக்காவை சாம்பியனாக ஆக்கணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்களாமா. அதன் வயசு இப்போ வரைக்கும் கண்ட ட்ரிபிள் ஏ மெகா சாம்பியன்ஷிப்புக்காக சண்டை போட போறாரு. ஸோ இதில் அவர் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வாட்டா